சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 1/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி இரவு 2:43 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கேட்டை நட்சத்திரம் இரவு 7:52 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மூலம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாவது யோகமாகிய விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகமானது இன்றைய தேதியில வியாபிச்சுட்டு இருக்கு. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் இருக்கு. இன்றைய நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே அதுக்க நவமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. இது என்ன அதுக்க நவமி அப்படின்னு சொன்னா, துக்கம் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும். துக்கம் அப்படின்னு சொன்னா துக்கத்தை போக்கக்கூடிய நாளாகவே இந்த நாளானது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த நவமி நாளிலே நாம் இறைவனை பூஜிப்பதன் மூலமாக, உங்களுக்கு எந்த இறைவன் பிடிக்குமோ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பூஜிப்பதன் மூலமாக இந்த நாளிலே நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் பறந்து போகும் அத்தனை சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறதுன்னு சொல்றார். இது போக இந்த நாளிலே மதுரை சோமசுந்தர கடவுள் வளையல் விற்றருளிய திருவிளையாடல் காட்சியானது நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கார். திருவிளையாடல்கள் பார்த்திருக்கோம் இல்லையா, 64 திருவிளையாடல் இருக்குன்னு சொல்றோம். அதுல 32வது திருவிளையாடலாக மதுரையிலே சோமசுந்தர கடவுளானவர் வளையல் விற்றாராம். இது என்ன வளையல் விற்ற கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சமயம் தாருகாவனத்து முனிவர்களினுடைய அந்த பத்தினிமார்கள் அவர்கள் மிகவும் கர்வம் கொண்டிருந்தார்களாம். அவருடைய மனைவிமார்கள் என்ன கர்வம் சொல்லி பார்த்தோம்னா, நம்மை போல் அழகும் ஒழுக்கமும் நிறைந்தவர்கள் இந்த ஊரிலேயே இந்த உலகத்திலேயே இல்லைங்கிற மாதிரி ஒரு கர்வம் கொண்டிருந்தார்களாம். நம்மை போல அழகும் சரி, அதே மாதிரி கற்பு நெறியில் சிறந்தவர்களும் சரி இந்த உலகத்திலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கர்வத்தை கொண்டிருந்தார்களாம் அந்த தாருகாவனத்து முனிவர்களுடைய பத்தினிமார்கள். அப்பொழுது இறைவனானவர் இவருடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகவே பிக்ஷாடனர் வடிவெடுத்து வந்தாராம். பிக்ஷாடனராக வந்து பிக்ஷை கேட்கும் பொழுது அவருடைய அழகிலே மயங்கி நின்றார்களாம் இந்த முனி பத்தினிகள். அழகிலே மயங்கி என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய வளையலையே அவருக்கு பிக்ஷையாக இட்டார்களாம். வளையல் மற்றும் மேகலைன்னு சொல்லுவா தெரியுமா, மேகலாங்கிறதும் ஒரு விதமான ஆபரணம். அந்த ஆபரணத்தையும் சரி வளையலையும் சரி அவர்கள் அவருக்கு பிக்ஷையாக இட்டுவிட்டு அவர் பின்னாடியே போறாங்களாம். இதையெல்லாம் பார்த்த முனிவர்கள் இது என்ன, ஏன் இவர் பின்னால் இவர்கள் செல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு தங்களுடைய தவ வலிமையின் மூலமாக வந்திருப்பது ஆண்டவனே என்பதை அறிந்து கொண்டு அந்த முனிவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்களுடைய அந்த ஆண்டவனாக இருந்தாலும் இவர்கள் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறி இருக்கிறார்கள்ங்கிறத தெரிஞ்சுட்டு முனிவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு சாபம் கொடுத்தார்களாம். எப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அனைவரும் சென்று அந்த மதுரை எம்பதியிலேயே வணிக பெண்களாக பிறப்பீர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த பெண்கள்லாம் எங்களுக்கு சாப விமோச்சனம் சொல்லுங்கன்னும் பொழுது, யாருக்காக நீங்கள் வளையல்களை பிக்ஷை இட்டீர்களோ அவரே வந்து உங்களுக்கு வளையல்களை அணிவிக்கும் பொழுது நீங்கள் சாப விமோச்சனத்தை பெற்று மறுபடியும் இந்த தாருகாவனத்திற்கு வந்து சேருவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த முனிவர்கள் சாப விமோச்சனத்திற்காக வழியையும் சொன்னார்களாம். அந்த சாபத்தின் பேரிலே இந்த பெண்கள் அனைவரும் சென்று அந்த மதுரை எம்பதியிலே வணிக குலத்திலே பெண்களாக உதித்தார்களாம். அந்த சாப விமோச்சனம் போக்கக்கூடிய, அந்த சாப விமோச்சனம் தரக்கூடிய காலம்ங்கிறது வருது இல்லையா, அந்த நேரத்திலே தான் சிவபெருமான் வளையல் வியாபாரியாகவே வந்து இந்த பெண்கள் எந்த வளையல்களையும் மேகலையும் தங்களுக்கு பிக்ஷையாக இட்டார்களோ அதையே எடுத்துக்கொண்டு வந்து வளையல் வாங்கலையோ வளையல்னு சொல்லிட்டு அப்படி கூவிக்கொண்டே வருகிறாராம். அந்த குரலிலே ஈர்க்கப்பட்ட பெண்கள் வாசலுக்கு வரார். அவர்களுக்கு வளையல் அணிவிக்கும் பொழுது, அவர்களை தொட்டு இறைவனானவர் வளையல்களை அணிவிக்கும் பொழுது அவர்கள் சாப விமோச்சனம் பெற்றார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த திருவிளையாடல் புராணமானது சொல்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே இறைவனை வழிபடும் பொழுது, குறிப்பாக பெண்கள் இறைவனை வழிபடும் பொழுது தங்களுடைய கற்பு நெறியிலும் சரி தங்களுடைய அழகிலும் சரி சிறந்து விளங்குவார்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தகவலை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம். இது போக இந்த நாளானது பார்த்தோம்னா இந்த உலகம் முழுக்க தன்னுடைய கருத்துக்களால், அதாவது இந்த கிருஷ்ண பக்தியின் மூலமாக இந்த ஆன்மீக கருத்துக்களை பரப்பக்கூடிய அந்த ஸ்தாபனமாகிய
இந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பை சொல்றோம் இல்லையா, அந்த இஸ்கான் அமைப்பினை நிறுவிய சுவாமி பிரபுபாதாளினுடைய பிறந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 1 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 16 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது பகல் 1 மணி 8 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது நள்ளிரவு 12 மணி 46 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 27 நிமிடம் முதல் காலை 6 மணி 1 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 7 மணி 33 நிமிடம் முதல் 9 மணி 5 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10 மணி 36 நிமிடம் முதல் மதியம் 12 மணி 8 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1 மணி 40 நிமிடம் முதல் 3 மணி 12 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 36 நிமிஷத்துக்கு தினாந்தம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9 மணி 17 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.